ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எய்ம் அகாடமி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரீசனிங் டாபிக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் ரெண்டாவது வீடியோ தான் இது. அனாலஜியிலே இது ரெண்டாவது டைப்பு, பேஸ்ட் ஆன் லெட்டர்ஸ். ஆல்ரெடி பேஸ்ட் ஆன் வேர்ட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இதோட ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம வேர்ட்ஸ் பேஸ் பண்ண வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தோம் இன்னும் 2 டைப் இருக்குதுன்னு. அதில் ஒரு டைப் தான் இது. இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லேயே லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதை எதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணணுன்னா, இந்த மாதிரி ப்ளேஸ் வேல்யூ, அப்புறம் ஆப்போசிட் வேர்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால் இந்த டேபிளை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே போன உடனே இந்த டேபிளை நீங்கள் உங்கள் பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். ஏன்னா மினிமம் நமக்கு இந்த லெட்ரு பேஸ் பண்ணியே லெட்டர் சீரீஸில் வந்துடும். அப்புறம் லெட்ரு கிளஸ்டர்னு ஒன்று வந்துடும். அப்புறம் இப்போ அனாலஜியில் வந்துடும். ஸோ நமக்கு இந்த டேபிள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 1 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு இந்த டேபிளை போட்டு முடிச்சுருங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ ஏக்குனா 1, பிக்குனா 2, இப்படி இதே ஆர்டரில் எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆப்போசிட் வேர்ட் பார்க்கும்போது டக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வரிசைக்காக எழுதிக்கிட்டே போனீங்கன்னா அது உங்களுக்கு வேலைக்கு ஆகுது. இந்த மாதிரி இதே மாதிரி இந்த டேபிளில் இருக்க மாதிரியே எழுதிக்கோங்க. அதோட பொசிஷன் வேல்யூவும் எழுதிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதான் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்கேபி அது பிஜிஎல்கியூன்னு கொடுத்துருக்காங்க. ஜிஎல்கியூவினா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு போனோன்னே அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இதை வந்து எழுதிக்கணும். கொஞ்சம் எழுத்து புரியாத மாதிரி இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏஎஃப்கிபி ஓகேங்களா. இது பிஜிஎல்கியூவாக இருக்குது. இப்போ ஏக்கு பின்னா என்ன சொல்லலாம்? +1 சொல்லலாம், கரெக்டாக. ஸோ +1. எஃப்க்கு ஜி வந்து பார்த்திங்கன்னா எஃப்க்கு அடுத்து ஜி, ஸோ +1 ப்ளேஸ் வேல்யூவில் இருக்குது. கேக்கு அடுத்து எல், ஸோ +1 வேல்யூவில் இருக்குது. பிக்கு அடுத்து கியூ, ஸோ +1 வேல்யூவில் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஜிக்கு +1 வேல்யூ என்னது? ஹெச். ஜிக்கு +1 வேல்யூ ஹெச். எல்லுக்கு +1 வேல்யூ எல், எம்னு சொல்லுவோம், ஸோ எம். கியூக்கு +1 வேல்யூ கியூஆர், ஸோ ஆர். பிக்கு +1 வேல்யூ டபிள்யூ. இப்போது இதில் ஆப்ஷன் எங்கே இருக்குது? இதில் ஹெச்எம்ஆர்டபிள்யூ ஆப்ஷன் ஏ இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நான் இப்போ உங்களுக்கு 4 லெட்டருமே நான் உங்களுக்கு எழுதி போடுறதுக்கான உங்களுக்கு புரியணுங்கிறது நோக்கம்தான். நீங்கள் ஒவ்வொரு லெட்டர் எழுதி பார்த்தோன்னே அந்த ஆப்ஷனில் இருக்குதா நீங்கள் எலிமினேட் பண்ணி ஒரு 2 வார்த்தையிலே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நான் அடுத்தடுத்த கொஸ்டினில் அதை எப்படி நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஃபுல்லாக அதை வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஹெச் கண்டுபிடிச்சிங்கன்னா ஹெச் பார்த்துடணும், ஹெச் இருக்குது அப்படின்னு. எம் பார்த்தீங்கன்னா எம் கண்டுபிடிச்சிடணும், அவ்வளோதான். இப்போ ஹெச்எம் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த 2ல் ஏதோ ஒன்று ஆன்சர் தான். இப்போ ஹெச்எம்னு இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, சரிங்களா. இப்போ அந்த 2ல் ஏதோ ஒன்று ஆன்சர் தான். இப்போ நம்ம கியூக்கு அடுத்து ஆர் கண்டுபிடிச்சோம்னா ஆர். ஸோ நம்ம அடுத்த லெட்டர் கண்டுபிடிக்க தேவையே இல்லை, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு போட்டு போயிடலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் டைம் கன்சியூமை குறைச்சி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ முடிக்கணும். இதை ஒரு லெட்டர்லேயே நமக்கு திடீர்னு ஆன்சர் வந்தாலும் வரும். ரொம்ப சிம்பிளாலாம் கேட்பாங்க. இந்த டாபிக் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நீங்கள் அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏஓஇ எஃப்யூஜேன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்கேடினா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்பவும் போல் ப்ளஸ் பண்ணி பார்ப்போம். ஏ வந்து 1 ப்ளேஸ் வேல்யூ, எஃப் வந்து 6 ப்ளேஸ் வேல்யூ. ப்ளஸ் வந்து அப்போது ப்ளஸ் ஏஎஃப்னா +5 ஓகேங்களா. அப்புறம் ஓயூக்கு செக் பண்ணி பாருங்கள். ஓ வந்து என்னது? ஓ வந்து 17வது வார்த்தை, யூ வந்து 21வது வார்த்தை. ஸோ +4. ஓலேருந்து யூ வந்து +4 ஆன்சர், ஓகேவா. ஈக்கு அடுத்து ஜே கொடுத்துருக்காங்க. ஈலேருந்து ஜே என்ன வார்த்தை? அதே மாதிரி +5. இ வந்து ஜே வந்து +5. ஸோ இதில் என்ன மாடல் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் லெட்டர் +5யும், செகண்ட் லெட்டர் +4ம், தேர்ட் லெட்டர் வந்து +5யும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அடுத்த நம்ம ஆர்கேடிக்கு பார்க்கலாம். ஆர்கேடி கொடுத்துருக்காங்களா. ஆர்கேடி +5 என்னது? ஆருக்கு +5 என்னது?
ஆர் வந்து 18, 19, 1 2 3 4 5. ஆருக்கு வந்து டபிள்யூ தான் +5 லெட்டர். கேக்கு +4 வேல்யூ என்னது? எல் எம் என் ஓ. டபிள்யூஓ தான். ஸோ டபிள்யூஓ எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி இருக்குது. ஸோ நம்ம தேர்ட் லெட்டர் கண்டுபிடிக்க வேண்டாம், நமக்கு நல்லாவே தெரியும் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த மாதிரி தான் நீங்கள் எலிமினேஷன் மெத்தட் ரொம்ப பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ஸோ எழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன் இல்லை கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா DGIL WTR1 கொடுத்துருக்காங்க. FHKMனா என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம எப்பவும் போல் ப்ளஸ் பண்ணி பார்த்துடலாம். டிக்கும் டபிள்யூக்கும் ஃபஸ்ட்டு டிக்கும் டபிள்யூக்கும் என்ன ரிலேஷன் பார்த்துடலாம். டி வந்து மேலே இருக்குது, டபிள்யூ வந்து கீழே இருக்குது. ஸோ ஒரு வேளை ப்ளஸ் பண்ணாமல் நம்ம ஆப்போசிட் வேல்யூவாக கூட இருக்கலாம். அதனால் நம்ம ரெண்டாவது லெட்டரையும் செக் பண்ணி பார்த்துடணும். ஜிக்கு டி ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஜி இங்கே இருக்குது, டிக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அப்போ ஆப்போசிட்லங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. மிச்சம் இருக்க 2 லெட்டரையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஐ வந்து ஆர் தான் ஆப்போசிட் லெட்டர், எல்லுக்கு வந்து ஓ தான் ஆப்போசிட் லெட்டர். ஸோ ஆப்போசிட் லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இப்போ எஃப்க்கு என்ன ஆப்போசிட் லெட்டரு? எஃப்க்கு வந்து ஆப்போசிட் லெட்டர் யூ. யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ கண்ணை மூடி அடிச்சிடலாம் ஆப்ஷன் சி. பாருங்கள், நம்ம 3 லெட்டர் கண்டுபிடிக்கவே இல்லை. எஃப்க்கு ஆப்போசிட் யூ தான், அதனால் ஈஸியாக முடிச்சாச்சு. இது சிஜிஎல் டயர் 1ல் கேட்ட கொஸ்டின். எவ்வளோ டைம் நம்ம குறைச்சிக்கலாம் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபுல் லெட்டர் கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சின்னா ஆப்ஷன் பாருங்கள், உங்களுக்கு முதல் லெட்டர்லேயே ஆன்சர் கிடச்சாலும் கிடச்சிடும். இப்போ நமக்கு கிடச்ச மாதிரி. ஸோ இதுக்கு ஆன்சர் USPN. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இதில் ஷோ வந்து ஷோன்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அதாவது SHOW, இது லெட்ரு தான். SHOWவை OWHSன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே வார்த்தைகள் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து நம்ம ப்ளேஸ் வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ எஸ்ஸுனா நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க, இப்படி ஒரு கோட் போட்டுக்கோங்க. டபிள்யூனா இந்த மாதிரி ஒரு கோட் போட்டுக்கோங்க. ஹெச்னா இப்படி ஒரு கோட் போட்டுக்கோங்க. ஓக்கு இப்படி ஒரு கோட் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் லெட்ரு வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, செகண்ட் லெட்ரு வந்து லாஸ்ட்டுக்கு முந்தி கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் லெட்ரு வந்து தேர்டு கொடுத்துருக்காங்க. நான் அந்த சைட்லேருந்து சொல்கிறேன், அதாவது நான் ரைட்லேருந்து லெஃப்ட் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் புரியலன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, இதை 1ன்னு எடுத்துக்கோங்க, இதை 2ன்னு எடுத்துக்கோங்க, இதை 3ன்னு எடுத்துக்கோங்க, இதை 4ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டில் வந்து 3 இருக்குது, செகண்டில் வந்து 4 இருக்குது, தேர்டில் வந்து 2 இருக்குது, ஃபோர்த்தில் வந்து 1 இருக்குது. இப்போ ஃபவுலுங்கிற வார்த்தை இருக்குது. ஃபவுலில் 3வது வார்த்தை என்னது? யூ. ஸோ யூ தான் ஆரம்பிக்கணும். யூவில் சூஸில் பார்த்தீங்கன்னா 4மே யூவில் தான் ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டாவது லெட்டரையும் பார்க்கணும். ரெண்டாவது லெட்ரு வந்து நம்ம ஃபோர்த் லெட்டரை வந்து போடணும். யூஎல் எங்கே இருக்குது? 2 இது இருக்குது. ஸோ 3வது லெட்டரையும் கண்டுபிடிச்சாகணும். 3வது என்ன பண்ணணும்? ரெண்டாவது லெட்டரை போடணும். ஓ. ULOன்னு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ULOF. அதாவது என்னென்னா, நம்ம டிஜிட்டில் இருக்க, அதாவது நம்ம ஆல்பபெட்டில் இருக்க ப்ளேஸ் வேல்யூ பார்க்காம இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்க ப்ளேஸ் வேல்யூவை இவங்க எந்த ஆர்டரில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதே ஆர்டரில் அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும். இதுதான் அந்த டைப்பு. அதாவது இப்போ நம்ம முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வேர்ட்ஸில் வந்து நம்ம சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அந்த மாதிரி நிறைய பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுலேயும் அடிஷன் வரும், மல்டிப்ளிகேஷன் வரும். மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ரேர் தான், பெரும்பாலும் அடிஷன், அப்புறம் இந்த மாதிரி ஆப்போசிட் வேர்டு, இந்த மாதிரி ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைப்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் நோட்டில். நான் புதுசாக இப்போ நம்ம ப்ளஸ் பண்ணி வர்றதுனா அதில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை நோட் பண்ணி இது ஒரு டைப் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, இப்போ இந்த கொஸ்டினில் இருக்க ப்ளேஸே சேஞ்ச் பண்ணுறதுன்னு, இது ஒரு டைப்புன்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இது நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம் ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு யாரும் பயந்துட வேண்டாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக கேட்டிருப்பாங்க. இப்போ இதை நம்ம இந்த வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். WARDROBE
அடுத்தப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, AWDROR OREB. ஸோ உங்களுக்கு இந்த நான் எழுதி காட்டினோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து இன்டர்சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க போன கொஷின் மாதிரி. ஸோ நம்ம எப்பவும் இன்டர்சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா A இங்கே இருக்குது, W இங்கே இருக்குது, D இங்கே இருக்குது, R இங்கே இருக்குது, R இங்கே இருக்குது, O இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது, E இங்கே இருக்குது. அதாவது ரெண்டு வேர்டுக்குள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ரிலேஷன் தான் அடுத்த அந்த ரேஷியோலேயே இருக்கும். ஸோ இப்போது அக்வாரியத்தை ஏயும் கியூவும் மாற்றி எழுதுவாங்க. ஸோ கியூவும் ஏவும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். யூஏவை ஏயுன்னு எழுதியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் QA AUன்னு இருக்கா. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ நம்ம மிச்சம் இருக்க வேர்ட்ஸை கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஒரு 2-3 வார்த்தை பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 3 வார்த்தை 4 வார்த்தையிலே கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சின்ன வார்த்தையாக இருந்துச்சுன்னா 2 வார்த்தை 1 வார்த்தையிலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸை ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஈஸியான ஒரு டாபிக் தான் இது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் க்ரோ கொடுத்துருக்காங்க. அதாவது GROW. அது என்னவா எழுதியிருக்காங்கன்னா IMRS எழுதியிருக்காங்க. இப்போ ஜிக்கும் ஐக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, ஜிலேருந்து +2 தான் ஐ. ஆருக்கும் எம்முக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 2 4 5 -5 தான் வேல்யூ. ஓகேவா. ஓக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 2 3 +3 தான் ரிலேஷன். டபிள்யூக்கும் எஸ்ஸுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 2 4 -4 தான் ரிலேஷன். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு என்னடா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாகவே இல்லைன்னு தோணும். நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸை ஃபஸ்ட்டு இப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் ஒபிட் பண்ணிடக்கூடாது, ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரியும் ஒரு சில நேரத்தில் கேட்பாங்க நம்ம குழப்பறதுக்காக. இப்படிலாம் நமக்கு அனாலஜி வராது, ஒரே நம்பராக வரும், இல்லைனா அசெண்டிங் நம்பராக வரும், இல்லைனா டிசெண்டிங் நம்பராக இப்படி தானே வரும், இது கொஞ்சம் குழப்பி இருக்கேன்னு நினச்சி நீங்கள் விட்டுறக்கூடாது, வேறு எதுவும் யோசிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரலன்னா அடுத்து வேறு ஏதாச்சும் யோசிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவதுக்கு நம்ம ட்ரை பண்ணிடுவோம், இது வருதான்னு. ரெண்டாவது லெட்டர் PESTன்னு எழுதியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, +2 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிக்கு +2 என்னது, QR. ஸோ ஆர் எழுதிக்கலாம். ஆரில் என்ன வருது, டி மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அந்த வேர்டு குழப்பி இருந்ததுனால எல்லாம் கரெக்டாக வருதான்னு நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா. ஈக்கு -5 சொல்லியிருந்தாங்க. ஈக்கு -5 என்னது, 2 4 Z. ஸோ Z. ஸோ கரெக்டாக தான் வருது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நான் இருந்தாலும் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். எஸ்ஸுக்கு +3. +3னா TUV, RZV. ஓகேங்களா. டீக்கு -4, 2 4 P. ஸோ ஆப்ஷன் டி வந்துருச்சு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். நீங்கள் வந்து ஒபிட் பண்ணிட்டு வேறு எதுவும் மாடலாக இருக்குமோ நீங்கள் போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 2 வாரத்தை ட்ரை பண்ணி ஆப்ஷன்ஸ் இருந்தாலே அவ்வளோதான், ஆன்சர் கரெக்ட். ஸோ நீங்கள் உங்கள் டைமும் மிச்சம்தான், ஆன்சரும் கிடச்சிரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ PUBLIC. ஓகேங்களா. இதை என்னமா மாற்றிருக்காங்க, UPHRCIன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு 2 வார்த்தையும் லாஸ்ட் 2 வார்த்தையும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. நடுசு இருக்க 2 வார்த்தை வேறு லெட்டர் இருக்குது. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ பிக்கும் ஹெச்சுக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கணும். பிக்கு ஹெச்சுக்கு என்ன ரிலேஷன், பி வந்து ஹெச்சோட 6 லெட்டர் தள்ளி இருக்குது. ஸோ +6 இருக்குது ஹெச்சில். ஓகேங்களா. எல்லுக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன், எல்லுலேருந்து 6 2 4 6 லெட்ரு அதே மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் ரிலேஷன். நீங்கள் இதே மாதிரி தான் அடுத்த வேர்டுக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா, வாங்க.
என்ன போட்டிருக்கு, அப்வேர்டு, UPVWARD. ஓகேங்களா. இதை ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். பியூ வந்து 3 இடத்துல இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு இங்கே தான் ஆன்சர் மாட்டும். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். டபிள்யூலேருந்து +6 என்னது, சி. ஓகேங்களா. XYZ ABC அதான் சி இருக்கா, பியூசின்னு ஒரே ஒரு தான் இருக்குது, ஆப்ஷன் டி. ஸோ நம்ம இன்னொரு வார்த்தை கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது எம்டிஎஸ்சில் கேட்ட கொஸ்டின். இதுவும் கொஞ்சம் பெரிய வார்த்தை தான், ரொம்ப இல்லை, கொஞ்சம் பெரிய வார்த்தை. இதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபெமினைன் போட்டிருக்கு. ஸோ அதை எழுதிக்கலாம். நீங்கள் எல்லாருமே எனக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் நோட்டை எடுத்து நீங்களே ஆன்சர் கண்டுபிடிங்க. எனக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். உங்கள் நோட்டில் ஆன்சர் பண்ணி நீங்கள் கமெண்டில் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போ நான் 2:25 செகண்டில் சொல்கிறேன்னா நீங்கள் 2:22லேயே நீங்கள் சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெமினைன் அதை வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா ENIMINEF. ஸோ எஃப்ங்கிறது ஃபஸ்ட் லெட்ரு, அடுத்தது லாஸ்ட்டில் போய் இருக்குது. எஃப் வந்து ஃபஸ்ட் லெட்ரு லாஸ்ட்டில் போயிருக்கா. ஸோ அடுத்த செகண்ட் லெட்டர் பாருங்கள், இ. செகண்ட் லெட்டர் அதே மாதிரி லாஸ்ட் செகண்டில் இருக்குது. எம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி குழப்பி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு தான் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் எஃப்க்கு லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ நம்ம 2 இ இருக்குது. இதில் இது எந்த ஈயாக இருக்குங்கிறது நமக்கு ஃபஸ்ட் நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா. அதாவது லாஸ்ட் 2 லெட்டரை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐயும் இயையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னையும் இயையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேறு என்ன இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இதுக்கு ஐயையும் எம்ஐ இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஐயையும் எண்ணையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த செகண்ட் லெட்டரையும் செகண்ட் லெட்டரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து நடுவில் அந்த 2 லெட்டருக்குள்ளே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு திருப்பி அந்த வேர்டை வச்சு நான் எழுதி போடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ ஹோம் ஒர்க் எழுதிக்கோங்க. ஹோம் ஒர்க். ஓகேங்களா. ஃபஸ்ட் லெட்டரை லாஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ ஹெச். லாஸ்ட் லெட்டரை ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க, கே. இந்த செகண்ட் லாஸ்ட் லெட்டரை இந்த ஹெச்சுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. செகண்ட் லெட்டரை இந்த லாஸ்ட்டில் செகண்ட் லெட்டரை ஃபஸ்ட்டு செகண்டில் போட்டிருக்காங்க. அப்புறம் இது 2க்குள்ளேயே சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இஎம். அடுத்து இந்த இதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணாங்க, OW. ஸோ இந்த மாதிரி கேஆர்னு ஆரம்பிக்கிற இது ஒரே ஒரு இதுதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருந்தா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லாக எழுதி போட்டேன். ஸோ அதனால ஆப்ஷன் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கேன்னு போட்டோடனே அதான் ஆன்சர், வேறு கேல எதுவுமே இல்லை. ஹெச்சில் லாஸ்ட் போட்டாலும் அது ஒன்று தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸை பார்த்துருங்க. ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் எழுதணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் இவ்வளோ கண்டுபிடிக்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா கூட போதும். ஸோ ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஆல்ரெடி நம்ம வேர்ட்ஸில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும். பட் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், GISTன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த கொஸ்டின்ஸில். இது இன்னொரு டைப்பு. GISTக்கு 4 வார்த்தை, ஆனால் அதில் எதில் இருக்கிறது 8 வார்த்தை. ஸோ நீங்கள் 4, 8 வச்சு கம்பேர் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஒரு லெட்டருக்கு 2 லெட்டர் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ஜிக்கும் எஃப்இக்கும் என்ன சம்மந்தம் பார்க்கணும். ஜி வந்து பார்த்தீங்கன்னா -1 எஃப்க்கு, அதாவது எஃப்க்கு -1, ஈக்கு -2. சரிங்களா. அப்புறம்
ஐ பார்க்கணும். ஐக்கு ஹெச் வந்து -1, ஜி வந்து -2. சரிங்களா? அதாவது ஹெச் ஜி. இப்போ எஸ்ஸுக்கு பார்க்கலாம். எஸ்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் கியூ. எஸ்ஸுக்கு வந்து அதே மாதிரி ஆர் வந்து -1, கியூ வந்து -2. டீக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. டீக்கு எஸ் -1, ஆர் -2. ஸோ இந்த மாதிரி -1, -2, -1, -2 கொடுத்துருக்காங்க. 2 வார்த்தைகள். நீங்கள் இந்த வார்த்தையை செக் பண்ணாலும் செக் பண்ணலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் 3வது கொஸ்டின் போகணுன்னாலும் போகலாம். நான் கொஸ்டின் போகிறேன். LOPE கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ LOPEக்கு எல்லுக்கு வந்து -1 லெட்டர் என்னது? கட்டத்தை பார்த்துடணும். -1 லெட்டரு கே, -2 லெட்டரு ஜே. கேஜேன்னு ஒரே கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காட்டிடுறேன். ஓக்கு -1 என்னது? என்னு. -2 எம்மு. பிக்கு -1 என்னது? ஓ. -2 என்னு. ஈக்கு -1 என்னது? டி. -2 என்னது? சி. ஸோ இதான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் டி தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் முதல் லெட்ரு போட்டோன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்துருங்க. ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் போகிறது தான் உங்களுக்கு சீக்கிரமாக கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஜிடிக்கு 20 நிமிஷம், அப்போ 20 கொஷின்ஸ் தான். அப்புறம் நம்ம டெல்லி போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரிகளுக்கும் 20 கொஷின்ஸ் தான். ஆனால் நம்ம எஸ்ஐ வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர். அதாவது நம்ம CAPF-SIக்கு அதுக்கு 50 கொஷின்ஸ் இருக்குது. அப்புறம் ஜேஇக்கு 50 கொஷின்ஸ் தான். அப்புறம் இதுக்கு முன்னாடி ஸ்டெனோக்கு நடந்த அதுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து 50 கொஸ்டின்ஸ் தான். 100 கொஸ்டின் இங்கிலீஷில் இருக்கும், 50 கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி 50 கொஸ்டின்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. டக்குன்னு போட்டு போகணும். அந்த 50 கொஸ்டின்ஸ் கேட்குற எக்ஸாம் எல்லாமே அனாலஜிக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கும். அதாவது ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின்லேருந்து நம்ம எல்லா அனாலஜி சேர்த்து பார்த்தாலுமே வந்துடும். ஸோ அந்த எல்லா அனாலஜியுமே நீங்கள் பெரும்பாலும் ஆப்ஷன்ஸ் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் டக்குன்னு போடுறதுக்கு அந்த ஆப்ஷன் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் என்ன செய்வோம்னா, நானே இப்போ பார்த்தீங்களா, போன கொஸ்டின் கூட பார்த்தீங்க, நான் பாட்டில் ஆன்சர் எழுதி போட ஆரம்பிச்சிட்டேன் ஆப்ஷன்ஸ் பார்க்காம. ஸோ நம்ம போடுற ஆர்வத்தில் அப்படி நம்ம மறந்துடுவோம். அதனால் நீங்கள் ஒரு லெட்டர் முடிஞ்சோன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்துருங்க, ஆப்ஷனில் இருக்கான்னு. இருந்துச்சுன்னா நீங்கள் டிக்கெட்ஸ்ட்டாக எடுத்து கிளம்பிடுங்க. டைம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அது கூட ரீசெக் பண்ணிக்கலாம். என்கிட்ட ரீசெக்கே பண்ண வேண்டாம், அது கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த லாஜிக்கை மட்டும் கரெக்டாக ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதும். கொஸ்டின்ஸை ஈஸியாக ஆப்ஷன்ஸை பார்த்து அடிச்சிடலாம். இது அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். இது வந்து ஆல்ரெடி நம்ம அங்கே பார்த்தோம்ல, அதே தான். ரிலேட்டட் டூங்கிற மாதிரி வரும், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த இஸ்டூக்கு பதில் அந்த ரேஷியோ மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக ரிலேட்டட் டூன்னு இருக்கும். அதே தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் நம்ம என்ன பண்ணோமோ இதே தான். அந்த சென்டென்ஸ் மெத்தடில் இருக்க போது அவ்வளோதான். டைப் இன்னும் நம்ம வேறு ஏதோ புதுசாலாம் இல்லை. இப்போ டிக்கும் ஹெச்சுக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கணும். டி வந்து 4th லெட்ரு, ஹெச் வந்து 8th லெட்ரு, +4ல் இருக்குது. சிக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன் பார்க்கணும். சி வந்து 3ல் இருக்குது, எஃப் வந்து 6ல் இருக்குது, +3ல் இருக்குது. அப்புறம் ஹெச்சுக்கும் பிக்கும் பார்க்கணும். ஹெச்சுக்கும் பிக்கும் ரொம்ப தொலைவில் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான மாடலாக தான் இருக்கும். நம்ம 2வது லெட்ரு கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருக்கோம். சிக்கும் எஃப்க்கும் பார்க்கணும். சி வந்து இதனால 3வது லெட்ரு, எஃப் வந்து +3. பார்த்தீங்கன்னா இது வந்து அடிஷனில் போகலை, இது வேறு ஏதோ ஒரு மெத்தட் பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன மெத்தடுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன், ப்ளஸ் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், ஆப்போசிட் லெட்டராக இருக்கலாம், அப்புறம் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு லெட்ரு மட்டும் தான் திரும்பி வந்திருக்கு, தவிர்த்து மீதி எல்லாமே வேறு லெட்ரு தான். ஸோ இன்டர்சேஞ்ச் கிடையாது, ஆப்போசிட்டும் கிடையாது. ஸோ அப்போ என்னவாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம். மல்டிப்ளிகேஷனாக எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டி வந்து எத்தனாவது லெட்டர், 4th லெட்டர். இதை வந்து ஹெச் வந்து எத்தனாவது லெட்டர், 8th லெட்டர். 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால 8 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 8 வந்திருக்கு. இப்போ சி வந்து 3, எஃப் வந்து 6, அதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடு இப்போ அடிக்கணும். கீழே 2வது கொடுத்துருக்காங்களா, அதை ஒரு அடி செக் பண்ணிக்கோங்க. சி வந்து 3வது லெட்ரு, எஃப் வந்து 6வது லெட்ரு, அதே மாதிரி 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஏ வந்து 1வது லெட்ரு, பி வந்து 2வது லெட்ரு, அதே மாதிரி 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 2.
ஸோ இப்போ நமக்கு இதில் என்ன தெரியுதுன்னா 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எஃபோட ப்ளேஸ் வேல்யூ என்னது 6. 6 × 2 என்னது 12. 12ஓட லெட்டர் என்னது எல். ஸோ எல்லில் ஆரம்பிக்கிற மாதிரி ஆப்ஷன் 2 இருக்குது. ஸோ நம்ம ரெண்டாவது லெட்டர் கண்டுபிடிப்போம். ஐயோட ப்ளேஸ் வேல்யூ என்னது 9. இந்த 2 போட்டிங்கன்னா 18. 18ஓட வேல்யூ என்னது ஆர். ஸோ எல்ஆர்னு எங்கே இருக்குது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் கரெக்ட். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எவ்வளோ வேலை செய்யுதுன்னு நம்ம இன்னும் 2 லெட்டர் கண்டுபிடிக்கவே இல்லை. கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இது எஸ்எஸ்சி ஜேஇயில் கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஜேஇயில் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் ரீசனிங்கில். அதில் அனாலஜியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஜேஇன்னு இல்லை, நம்ம சிஏபிஎஃப் எஸ்ஐலையும் அப்படி தான், ஸ்டெனோலையும் அப்படி தான். சிஏபிஎஃப் எஸ்ஐயில் இதை விட ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். அதுலேருந்து ஒரு 12 கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க ஒரு ஷிஃப்ட்லலாம். ஸோ நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எல்ஹெச்கேஜி இஸ் ரிலேட்டட் டு ஜேஎஃப்ஐஇ. நம்ம அந்த வார்த்தை எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. எல்ஹெச்கேஜி உங்கள் ஜேஎஃப்ஐஇ. எல்லுக்கும் ஜேக்கும் என்ன ரிலேஷன் எண்ணி பாருங்கள், -2. ஹெச்சுக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன் -2. ஸோ -2 மாதிரி தான் தெரியுது. அடுத்த லெட்டர் நம்ம ஒரு வாட்டி எழுதி பார்த்துக்கிடுமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், RNQM PL ஓகே. நான் ஏன் 2 லெட்டரும் நிப்பாட்ட சொல்கிறேன்னா, இதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கணும். ஏன்னா இந்த 2 வார்த்தையும் நமக்கு -2 தான் வருதான்னு. இப்போ நம்ம 4ஐயும் பண்ணிவிட்டு இது வேறு லெட்டர் வந்துச்சுன்னா நம்ம திருப்பி ஃபஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான். ஸோ RNQM, ஆருக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் -2. ஸோ ஒத்து போகுது. எண்ணுக்கும் எல்லுக்கும் என்ன வித்தியாசம் ரிலேஷன், அதே -2. ஸோ நம்ம அடுத்த லெட்டர் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். க்யூக்கும் ஓக்கும் என்ன ரிலேஷன் -2. எம்முக்கும் கேக்கும் என்ன ரிலேஷன் -2. ஜிக்கும் ஈக்கும் என்ன ரிலேஷன் -2. கேக்கும் ஏக்கும் அதே -2 தான். ஸோ -2 தான் இங்கே மேட்ரு. ஸோ -2 தான் நம்ம பார்க்கணும். இப்போ UQTP, யூக்கு -2 என்னது எஸ். எஸ்ஸில் ஆரம்பிக்கிற 2 வார்த்தைகள் இருக்குது ஆப்ஷனில். ஸோ அடுத்த லெட்டர் பார்க்கலாம். க்யூக்கு -2 என்னது ஓ. ஓலையும் அதே மாதிரி 2 இருக்குது. ஸோ 3வது லெட்டர் பார்க்கலாம். டீக்கு -2 ஆர். ஆரில் ஆப்ஷன் பி தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது ஒரு டைப்பு. இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, சென்டென்ஸ் டைப் தான் இப்போ பெரும்பாலும் கேட்குறாங்க. ஆனால் இப்போது லெட்டர் அனாலஜின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லெவலாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த வேர்ட் அனாலஜிலாம் இப்போ சிஜிஎல் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு வர்றதே கிடையாது யாருக்குமே. வந்துச்சுன்னா 2023 வரைக்கும் தான் வந்துச்சு. 24ல் வரல, 25லேயும் அவ்வளோ வரல. 25ல் உங்களுக்கே தெரியும் பேட்டர்னே மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எதிர்பார்க்க முடியாது. 24 அதாவது ஜிடி எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்லாம் தான் இந்த லெட்டர் அனாலஜி அப்புறம் வேர்ட் அனாலஜிக்கெலாம் ரொம்ப மதிப்பு. உங்களுக்கு இப்போ புதுசாக என்ன மாடல் கேட்குறாங்கன்னா, நான் அடுத்த வீடியோவில் நான் போடுவேன். அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். அந்த வீடியோ நான் இருக்கிற கொஷின்ஸ் எதுவுமே நீங்கள் பழைய எக்ஸாமில் அட்டன் பண்ணி தான் பார்த்துருக்கலாம். அதாவது நம்ம ரயில்வே எக்ஸாம்ஸில் அப்புறம் ரீசனாக நடந்த சிஜிஎல் எக்ஸாம்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் பெரும்பாலும் இப்போ வரும். மேபி நமக்கு ஜிடிலையும் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் எக்ஸாம்லேயும் அது வரலாம், குரூப் டிலேயும் வரலாம், எம்டிஎஸ் எக்ஸாம்லேயும் வரலாம். ஸோ நம்ம அதுக்கும் தயாராகிக்கிடுவோம். அதை ஒரு டைப் அது ஒரு டைப்பாக மிஸ்லனியஸ்னு ஒரு டைப்புன்னு சொல்லி நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதையும் நம்ம பார்க்கலாம். இது அடுத்த டைப்பு. ஒரே ஒரு லெட்டரை வச்சு பண்ணியிருக்காங்க. சிக்கு எக்ஸு, டிக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சிக்கு எக்ஸுக்கு என்ன ரிலேஷன் ஆப்போசிட்டு. டிக்கு ஆப்போசிட் என்னது டபிள்யூ ஆப்ஷன்ஸ் இருக்கா இருக்குது. ஸோ அதான் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இது டக்குன்னு ஒரு 2 செகண்டில் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருப்போம். கம்மி தான், பட் நான் எல்லா டைப்புமே கவர் பண்ணிட்டேன். லெட்டர் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸில் எல்லா டைப்புமே கவர் பண்ணிட்டேன். ஆப்போசிட்டு, மல்டிப்ளிகேஷன், ப்ளஸ்ஸு, மைனஸு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா லெட்டர் அனாலஜியை பொறுத்தளவுக்கு. இன்னும் ஒரு நம்பர் டைப்பும் இருக்குது. அப்புறம் ஒரு மிஸ்லனியஸ்ன்னு சொல்லி ஒரு டைப் இருக்குது. அதாவது நியூவாக கேட்குற கொஞ்சம் ஒரு 10 கொஸ்டின் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதோடு நமக்கு அனாலஜி முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம டாபிக் போகிறோம். வீடியோஸ் கொஞ்சம்
முன்ன பின்ன வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அக்டோபர் 11 வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் நான் கொடுக்க என்னால் முடியும். நான் கண்டிப்பாக அதுக்கடுத்து தொடர்ந்து கொடுக்குறேன். நீங்கள் போன வீடியோவுக்கு நிறைய பேர் நிறையா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு அதே மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, யாரும் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அனுப்பி பார்க்க சொல்லுங்கள். வேறு எதுவும் குறைகள் நிறைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டாப்பிக்கில் அடுத்த ஒரு டைப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.